நிறைய பேர் பர்சனலாக டிஎம் பண்ணி பீஃப் தொக்கு ரெசிபி கேட்டிருந்தீங்க. யூஸ்வலாக நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். எலும்போடு இருக்கிற பீஃப் எடுத்துக்கோங்க, வாஷ் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி பழம், 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு மிளகு சீரகத்தை கொரன்னு அரைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் லேசாக வந்து ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 12 விசில் வச்சு எடுத்திங்கன்னா பீஃப் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கடுகு, சீரகம், சோம்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு வேக வச்சிருந்த அந்த பீஃப்மே இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சுட சுட சோறு கூட பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். டிஃபனுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.